சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. சிவம் சாய் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் என்ற தலைப்பிலிருந்து கேட்கப்பட்ட 62 டிஎன்பிஎஸ்சி வினாக்களை தான் பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு வீடியோவை நீங்க பார்த்துட்டாலே போதும், டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். என அவ்வளவு தகவல்கள் இந்த 62 கேள்வியிலும் இருக்கு. எனவே மாணவர்கள் இந்த 62 கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை கருதி ஒரு கேள்வியை கூட தவறாம பாருங்க. முதல் கேள்வியை பாருங்க. சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான், குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர். இந்த வரிகளுடைய முழு பாடல் எப்படி இருக்கும்னா, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவைகள் நல்ல மரங்கள் அல்ல, சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான், குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்று இந்த பாடல் முடியும். அதற்கான பொருள் என்னன்னா, கவையாகவும் கொம்பாகவும் மாறி காட்டினுள் இருக்கும் மரங்கள் நல்ல மரங்கள் அல்ல. அப்ப எது நல்ல மரம்? சபை நடுவில் ஒருவரிடம் ஓலைச்சுவடி கொடுக்கிறோம், ஒருவரிடம் புத்தகம் தரோம்னா அதை படிக்க தெரியாம மரம் மாதிரி நிக்கிறான் பாருங்க, அவன்தான் நல்ல மரம் என்று பழித்திருப்பார். யார் பழிப்பார் அப்படின்னா ஔவையார் பழித்திருப்பார். எந்த நூல்ல? மூதுரை என்ற நூலில் பழித்திருக்கிறார். இப்ப சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான், குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. அதனுடைய ஆசிரியர் ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? ஔவையார் என்பது சரியான விடை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார்? அமிழ்தமேயானாலும் விருந்தோம்பல் செய் என்று கூறியவர் ஔவையார். அடுத்த கேள்வி பாருங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னனுக்கு தண்டேசமல்லால் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மூதுரை தான். என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. அடுத்தது பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியான விடைய கண்டுபிடிங்க பார்க்கலாம். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோனின் பாதம் தொட்டு போவானே காலன். இதை எழுதியது யாரு? கவிமணி தேசிய விநாயகம். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானும் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யாரு? திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியே அற்றது போற்றி உனின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அதை எழுதியவர் திருவள்ளுவர். இப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு சரியான விடையை கண்டுபிடிங்க. இந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஔவையார் எழுதிய பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும், குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் என்று ஔவையார் குறிப்பிட்டிருக்கிறார். இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்குமே இது தேவையானதுதான். மறுபடியும் சொல்றோம் பாருங்க. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும், குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியிலும் எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வியை. வாழ்க்கைக்கு மிகவும் பயனானது. அடுத்து பாருங்க. தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் யார்? சாதி இரண்டொழிய வேறில்லை என தமிழ் மகள் சொல்லிய சொல் என ஒரு பாடல்ல பாரதியார் குறிப்பிடுகிறார். இப்ப தமிழ் மகள் என அவர் குறிப்பிடுவது ஔவை தாயைத்தான் குறிப்பிடுகிறார். அடுத்தது பாருங்க. தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர் ஔவை தாய் தான். இதை எல்லாருமே ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். நாம் ஈட்டிய செல்வத்தை
நமக்கே செலவழிக்காமல் நாம் சேர்த்து வைக்க கூடாது. அது இருப்பதிலேயே மிகப்பெரிய மடமைத்தனம். அது அடுத்த சந்ததியினருக்குத்தான் போய் சேருமா என்று தெரியாது. கயவர்கள் கையிலும் கள்வர்கள் கையிலும் போய் கூட சேரலாம். எனவே தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர் ஔவை. அடுத்து பாருங்க, அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறும் நூல் எது? எந்த நூல்? புற 400 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? மூதுரை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என மூதுரையில் ஔவை தாய் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியான விடையை கண்டுபிடிங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி, திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும், பெருங்கதை, தீம்பிழி எந்திரம் பந்தல் வருத்த, 10 அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தெரித்த குறள். ஔவையார். சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி பாருங்க, மீதூன் விரும்பேல் வயிறு புடைக்க உண்ணாதே என்று கூறியவர் ஔவையார். அடுத்த கேள்வி, ஔவையாரின் மீதூன் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழியை தேர்ந்தெடு. பாருங்க, டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வியே தான் கேட்பாங்க, கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க, அவ்வளவுதான். ஔவையாரின் மீதூன் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழியை தேர்ந்தெடு. வயிறு புடைக்க உண்ணக்கூடாது. ஏன் வயிறு புடைக்க உண்ணக்கூடாது? அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சாயிடும். இப்ப மீதூன் விரும்பேல் என்பதற்கு இணையான பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அடுத்து பாருங்க, பசி வந்திட 10 பறந்து போம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வரியை நம்ம இயல்பா பயன்படுத்திடுவோம். ஆனா அதற்கான முழு பொருள் நமக்கு தெரியுமானா தெரியாது. முதல்ல அதை சொல்லிட்டு இந்த கேள்விக்கான பதில சொல்றோம் பாருங்க. பசி வந்து விட்டால் 10 பறந்து போயிடும். எந்த 10? என்ன சொல்றாரு பாருங்க. நல்வழியில் ஔவையார் குறிப்பிடுகிறார். எதுல? நல்வழியில். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். இந்த 10ம் பசிவந்திட பறந்துவோம். பசி வந்தால் மானம், குடிப்பிறப்பு, கல்வி, ஈகை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்வு, தொழிற்முயற்சி, தேன் போல் இனிமை பொருந்திய சொல்லை பேசும் மங்கையர் மேல் காதல் கொள்ளல். இது அனைத்துமே பசி வந்தால் பறந்து போகும் என்கிறார். எந்த நூல்ல? நல்வழி என்ற நூலில். சொல்லியது யார்? பாடியது யார்? ஔவையார். சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க, மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற விடவெல்லாம் சிறப்பு. இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் ஔவையார். ஔவையார் இயற்றிய நூல்கள். ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறாரு, ஆனா அருங்கலச்செப்பு சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது. நல்வழி ஔவையார், மூதுரை ஔவையார். இருந்தாலும் அடுத்த 2 ஆப்ஷன் பாத்துருங்க. கொன்றைவேந்தன் ஔவையார், வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியன், நன்னெறி சிவபிரகாசர், அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். இப்ப சரியான விடை ஆப்ஷன் பி தான். ஔவையார் இயற்றிய நூல்கள் நல்வழி, மூதுரை. அடுத்து பாருங்க, சங்கு சுட்டாலும் வெண்மை நிறம் தரும் என்ற மூதுரை பாடலடியில் பெறப்படும் கருத்து என்ன? சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என மேன்மக்களின் உயர்வை குறிப்பிடுகிறார். யாருடைய உயர்வு? மேன்மக்களின் உயர்வை குறிப்பிடுகிறார். எந்த நூல்ல? மூதுரை நூலில். அடுத்த கேள்வி பாருங்க, அருமையான கேள்வி. சரியான விடையை கண்டுபிடிங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி பொல்லிக்கும் அங்கே புசியுமாம். இவ்வுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஔவையார் எழுதியிருப்பார். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி நெல்லுக்கு மட்டும் போய் சேர்றதில்ல, புல்லுக்கும் போய் சேருகிறது. அதுபோல இவ்வுலகில் நல்லவர்கள் ஒருவர் இருந்தால் போதும், அவருக்காக பெய்யும் மழை அனைவருக்குமே பெய்யும். எனவே இப்பாடல் வழி ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்னா, நல்லாரால் எல்லோருக்கும் ஏற்படும் நலம் பற்றி குறிப்பிடுகிறார். சரியான விடை
ஆப்ஷன் சி. இப்ப இந்த பாடல் முழுசா தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று கூறியவர் யார்? ஔவையார். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார் தான். ஆனால் அந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கிறாங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். மீதுன் விரும்பேல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆத்திச்சூடி. அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியான விடையை கண்டுபிடிங்க. மூதுரை ஆசிரியர் ஔவையார். வெற்றி வேர்க்கை ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். நன்னெறி ஆசிரியர் சிவப்பிரகாசர். அறநெறி முனைப்பாடியார். சரியான விடை 4, 3, 1, 2. அடுத்த கேள்வி பாருங்க. நீலமணி விடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் நீயே. இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னன் யார்? நீலமணி மிடற்று ஒருவன்னா இங்கு சிவனை குறிப்பிடுகிறது. சிவனை போல மண்ணுக பெறும் நீயே என ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்னா, அமிழ்தத்தை ஒத்த அரிய நெல்லிக்கனியை தமக்கு ஈந்த அதியமான் நெடுமான் அஞ்சியைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். எந்த நூலுனா புறநானூரில் குறிப்பிடுகிறார். புறநானூர்ல 3 செய்தி வரும். என்ன செய்தி? அரிய நெல்லிக்கனியை அதியமான் நெடுமான் அஞ்சு கொடுத்த செய்தி. ஔவையார் தொண்டைமானிடம் அதியமானுக்காக தூது சென்ற செய்தி. அதியமான் நெடுமான் அஞ்சி இறந்த செய்தி. இந்த 3மே புறநானூர்ல இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற பாடல் வழி நல்லோர்களின் மேன்மையை ஔவையார் எந்த நூலில் குறிப்பிடுகிறார்னா, மூதுரை என்ற நூலில் குறிப்பிடுகிறார். எந்த நூல்? மூதுரை. அடுத்து பாருங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். அடுத்து பாருங்க. கற்றது கைமண்ணளவு என்று கூறியவர் யாரு? ஔவையார் தான். அந்த பாடல் எப்படி இருக்கும்? கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்றகல மடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான். அது அடுத்த கேள்வி. அப்போ ஒரே பாடல்ல முதல் வரி ஒரு கேள்வி, அடுத்த வரி இன்னொரு கேள்வி. எறும்பும் தன் கையால் என்சான் என பாடியவரும் ஔவையார். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவரும் ஔவையார். அடுத்து நீலமணி விடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் நீயே என ஔவையாரால் பாடப்பட்ட இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முன்பே சொல்லிட்டேன், புறநானூறு என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க. வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? ஔவையார் தான். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஔவையார். எளிமையான கேள்விதான். அடுத்தது பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. புறநானூர்ல 3 செய்தி இருக்குன்னு சொன்னேன். தூது சென்ற செய்தி, அதியமான் நெடுமானஞ்சி நெல்லிக்கனி கொடுத்த செய்தி, அதியமானுடைய இறப்பு செய்தி. அந்த அதியமானுடைய இறப்பின் போது ஔவையார் பாடியதுதான் அடுத்த கேள்வி. இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை என யாரை பாடியதனா? அதியமானை ஔவை பாடினார். அதியமான் நெடுமானஞ்சி இறந்த பிறகு கண்ணீர் விட்டு அழுது பாடுகிறார். எப்படி பாடுகிறார்னா, இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை என்று வருந்தி பாடுகிறார் ஔவையார் அதியமானை பற்றி. அடுத்த கேள்வி பாருங்க. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யார்? ஔவையார் பாடல்கள் பத்தி தான் கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கோம். ஔவையார ஆப்ஷனா போட்டுறாதீங்க. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் வெள்ளி வீதியார். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி பாருங்க. கீழ்கண்ட இணைகளில் தவறானதை தெரிவு செய்க. கண்டிப்பா இந்த கேள்வியை நிறைய பேர் தவறு செய்வீங்க. சரியான விடையை கண்டுபிடிங்க. சிறிய கல் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்
புறநானூறு சரி. அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சு இறந்த பிறகு ஔவையார் பாடிய பாடல் இது. சிறிய கல் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே, புறநானூறு. இனி பாடுனரும் இல்லை, பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை, இதுவும் புறநானூறு தான். இந்த வரிகளும் புறநானூறு. இந்த இணை தவறு. அடுத்தது பாருங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் என் சான் என்பது புறநானூறும் கிடையாது, மூதுரையும் கிடையாது, கொன்றைவேந்தனும் கிடையாது, ஆத்திச்சூடியும் கிடையாது, தனிப்பாடல் திரட்டில் உள்ளது. இப்ப இந்த இணையும் தவறு. இப்ப எறும்பும் தன் கையால் என் சான் தனிப்பாடல் தான். இப்ப சரியான இணைகள் 1 4, தவறான இணைகள் 2 3. நமக்கு கேட்டிருக்கிறது தவறானதை தெரிவு செய்க. இப்ப சரியான விடை 2 3 தவறு. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது? வெற்றி வேர்க்கை, அதிவீரராம பாண்டியர், அருங்கலச்செப்பு, சமண முனிவர், நன்னெறி, சிவப்பிரகாசர், ஞானக்குரல், ஔவையார். மீதுன் விரும்பேல் என்ற அடியின் பொருள் என்ன? மீதுன் விரும்பேல்னா வயிறு புடைக்க உண்ணாதே என்று பொருள். இப்போ வயிறு புடைக்க உன்னால் நோய்க்கு இடமளிக்கும் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க. சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? தனிப்பாடல் திரட்டு. எழுதியவர் ஔவையார். அடுத்து தொடரும் தொடர்பும் அரிதல்ல, தொடரும் சான்றோரும் கொடுத்துட்டாங்க. சரியான விடையை கண்டுபிடிங்க. புரைதீர் நல்லறம் போற்றி கேண்பீன். இந்த வரிகளின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தெரித்த குரல் ஔவையார். இப்ப சரியான விடை 2 1 4 3. எங்க இருக்கு? ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து பாருங்க. மீண்டும் புறநானூரில் இருந்து ஒரு கேள்வி. மீண்டும் புறநானூரில் இருந்து ஒரு கேள்வி. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஒரு இசையோட சேர்ந்த பாடல் எவ்வளவு வறுமையா இருக்கும் பாருங்க. நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் ஔவையார். நிலம் காடாக இருந்தால் என்ன, நாடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, எந்த நிலத்தில் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த நிலமே நல்ல நிலம் என்று பாடியவர் ஔவையார். வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்தது பாருங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். சரியான விடை எது? கொன்றை வேந்தன். அடுத்த கேள்வி. நாம் முன்பே படித்து காட்டிய வரிகள் தான். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவராடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்த கேள்வி பாருங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். ஆசிரியர் ஔவையார். அடுத்த கேள்வி அருமையான கேள்வி. முடிந்த அளவிற்கு சரியான பதிலை கண்டுபிடிங்க. ஆரிடும் மேடும் மடுவும் போல் ஆம் செல்வம். ஆரிடும் மேடும் மடுவும் போல் ஆம் செல்வம். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நல்வழி. செல்வம் என்பது எப்படிப்பட்டதுனா வெள்ளம் மிகுந்த காலத்தில் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மணற்குன்று இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து சென்றிடும். ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளம் மணலால் நிரப்பப்பட்டுவிடும். செல்வமும் அதுபோலதான். ஒருவரிடம் இருந்து வேறொருவருக்கு செல்லும். இல்லாதவர்களிடத்திலும் கண்டிப்பாக வந்து சேரும். அதுதான் ஆரிடும் மேடும் மடுவும் போல் ஆம் செல்வம் என்ற வரிகள் தரும் கருத்து. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் நல்வழி. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி ஆடுவது போல கல்லாதாரின் கவி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை, சொன்ன சொல்லில் மாறாமல் இருப்பதுதான் கற்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். மாற்றானுக்கு இடம் கோடல் ஆத்திச்சூடி. இப்போ 3 4 2 1 தான் சரியான விடை. ஞாபகம் வச்சுங்க. டிஎன்பிசில மறுபடியும் கேட்பாங்க. அடுத்து பாருங்க. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நல்வழி
என்பது 40 வெண்பாக்களை கொண்டது. நல்வழி என்பது 40 வெண்பாக்கள். கொன்றை வேந்தன் என்பது 91 வரிப்பாக்கள். மூதுரை என்பது 30 வெண்பாக்கள். ஆத்திச்சூடி என்பது 109 ஒற்றை வரிப்பாக்கள். அப்ப சரியான விடை எதுனா 4, 3, 2, 1 என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். கண்டிப்பாக இத பல பேர் தவறு செய்வீங்க. சரியான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாக்குண்டாம் என்ற பெயர் பெற்ற ஔவையாரால் இயற்றப்பட்ட நூல் எது? வாக்குண்டாம் என்ற பெயர் பெற்ற ஔவையாரால் இயற்றப்பட்ட நூல் மூதுரை. ஏன்னா முதல் பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்று ஆரம்பிக்கும். எனவே மூதுரை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை, ஆசிரியர் ஔவையார். அடுத்தது பாருங்க. புறநானூரையும் ஔவையார் அவர்களுடைய பாடலையும் இணைத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்வுக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பியம் எனும் தப்புணவளவே என புறநானூறு குறிப்பிடுகிறார். அந்த வரிகளை எழுதியவர் யாருன்னா நக்கீரனார் தான். அடுத்து கூற்று 2 பாருங்க. 9 நாழி உடுப்பது 4 முழம். இந்த முதல் கூற்று தருகின்ற ஒரே பொருளைத்தான் இரண்டாவது கூற்றம் தருது. ஆனா முதல் கூற்றை எழுதியவர் நக்கீரனார். பாடல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் புறநானூறு. இரண்டாவது கூற்று இடம்பெற்றுள்ள நூல் நல்வழி. சரிதான். இந்த பாடலின் ஆசிரியர் ஔவையார். இதுவும் சரி. இப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. சரியான விடை கூற்று 1, 2 சரி. அடுத்தது பாருங்க. தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் என திருவள்ளுவத்தையும் 4 மறைகளையும் குறிப்பிடும் நூல் எது? 4 மறைகளையும் குறிப்பிட்ட நூல் நல்வழி. நல்வழியில்தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறார். அடுத்து பாருங்க. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. ஆசிரியர் ஔவையார். முதல் கேள்வி அப்பவே இந்த பாடலை நான் விளக்கிவிட்டேன். அடுத்த கேள்வி பாருங்க. மண்ணிற்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எல்லாரும் என்ன பண்ணிடுவோம்? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் அப்படின்னு போட்டுற போறோம். சரியான விடை எதுனா மூதுரை என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி. கூற்றுகளை வச்சு கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் 4 கூற்று இருக்கு. கூற்றுகளை கவனி. ஔவையார் இயற்றிய கொன்றைவேந்தன் மற்றும் ஆத்திச்சூடி ஆகிய 2 நூல்களும் அகர நிரல் அமைப்பினை கொண்டது. சரிதான். அகர நிரல் அமைப்பினைனா ஒற்றை வரி பாவா இருக்கும். அ ஆ இ கி என முதல் எழுத்து தொடங்கும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று நம்ம படிச்சிருப்போம். இப்ப ஆத்திச்சூடியும் அகர நிரல் அமைப்பு தான். கொன்றைவேந்தனும் அகர நிரல் அமைப்பு தான். இது சரி. மூதுரை நல்வழி வெண்பாவினால் இயற்றப்பட்ட நூல். இதுவும் சரிதான். ஆத்திச்சூடி மற்றும் கொன்றைவேந்தன் ஒற்றை வரிப்பாக்களால் இயற்றப்பட்ட நூல். இதுவும் சரிதான். ஆத்திச்சூடினா 109, கொன்றைவேந்தன்னா 91, மூதுரைனா 30, நல்வழினா 40. இது 2 ஒற்றை வரிப்பா, இது 2 வெண்பா. அடுத்தது பாருங்க. ஆத்திச்சூடி மற்றும் கொன்றைவேந்தன் ஆகிய 2 நூல்களும் சிவபெருமானின் பெயரால் சுட்டப்படுகிறது. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனான சிவபெருமானின் பெயரால் தான் சுட்டப்படுகிறது. கொன்றைவேந்தன் மைந்தன் என்று குறிப்பிடுகிறது முதல் வரி. அப்ப கொன்றைவேந்தன் என்றால் சிவபெருமான், கொன்றைவேந்தன் மைந்தன் என்றால் விநாயகர். இப்ப கொன்றைவேந்தன் என்பதும் சிவபெருமான், ஆத்திச்சூடி அமர்ந்த தேவன் என்றாலும் சிவபெருமான். இந்த 2ம் சிவபெருமான் பெயரால் சுட்டப்படுகிறது. இப்ப இந்த 4 கூற்றுமே சரிதான். கேள்வி என்ன கேட்கிறாங்க? தவறானதை கேட்கிறாங்க. தவறானது எதுவும் இல்லை. அடுத்தது பாருங்க. சங்ககால இலக்கியத்தில் ஔவையார் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 59. இதுல புறப்பொருள் 33, அகப்பொருள் 26. அவங்க மொத்தமா கேட்டிருக்கிறாங்க. 59 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. 100க்கு 100% நீங்கள் தவறாக போட அதிக வாய்ப்புள்ள கேள்வி. சரியான விடையை கண்டுபிடிங்க. நூலின் முதல் சொல்லால் பெயர் பெற்ற நூல் எது? நூலின் முதல் சொல்லால் பெயர் பெற்ற நூல் எது? நல்வழியா என்றால் கண்டிப்பா கிடையாது. ஆத்திச்சூடியா, வெற்றி வேர்க்கையா, மூதுரையா? வெற்றி வேர்க்கை கண்டிப்பா வராது. அதனுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். இப்ப இதுவும் வராது. இப்ப ஆத்திச்சூடியா மூதுரையா?
ஆத்திச்சூடியுடைய முதல் அடி என்ன? ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனைன்னு சொல்லுது. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை என்று சொல்லுது. மூதுரையினுடைய முதல் வரி என்ன? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். மூதுரைக்கு வேறு பெயர் ஒன்று இருக்கிறது. அதற்கு வேறு பெயர் என்னன்னா வாக்குண்டாம். கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, நூலின் முதல் சொல்லால் பெயர் பெற்ற நூல் எது? இப்ப இந்த 2 ஆப்ஷன்ல நூலின் முதல் சொல்லால் பெயர் பெற்ற நூல் எதுனா ஆத்திச்சூடி தான். மாணவர்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருவீங்கன்னா, மூதுரையில் முதல் பாடல் வாக்குண்டாம், அதனால மூதுரைக்கு வாக்குண்டாம் என்ற பெயர் இருக்கு, அதனால இதுதான் சரியான விடை வரும். மூதுரை போட்டக்கூடாது. மூதுரையினுடைய வேறு பெயர், சிறப்பு பெயர் தான் வாக்குண்டாம். அவங்க கேட்டது நூலின் முதல் சொல்லால் பெயர் பெற்ற நூல்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப பெஸ்ட் ஆன்சர் என்ன வரணும்னா ஆத்திச்சூடி தான் வரணும். அப்ப மூதுரையை தேர்ந்தெடுத்தலை விட ஆத்திச்சூடி என்ற விடையை தேர்ந்தெடுத்தல் மிக சிறந்தது. அடுத்த கேள்வி, ஔவையாரின் எந்த நூல் அறக்கருத்துக்களை விட ஞானம் மோட்சம் அடைவதற்கான நல்ல வழிகளை கருத்துகளாக எடுத்துரைக்கிறதுனா நல்ல வழிகளை கூறும் நூல் நல்வழி. சரியான விடை நல்வழி. கீழ்கண்டவற்றில் ஔவையாரின் பாடல்கள் எந்த சங்க இலக்கியத்தில் இடம்பெறவில்லை? அகநானூர்ல இருக்கு, புறநானூர்ல இருக்கு, நற்றிணையில இருக்கு, குறுந்தொகையில இருக்கு. இந்த 4த்துல தான் இருக்கு. ஐங்குறுநூறுல இல்லை. அப்ப ஐங்குறுநூறு சரியான விடை. ஔவையார் எழுதிய எத்தனை பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது? சங்க இலக்கியத்துல 59, புறப்பொருள் 33, அகப்பொருள் 26, தனிப்பாடல் திரட்டுல 70 பாடல்கள். அவங்க கேட்டது தனிப்பாடல் திரட்டு. சரியான விடை 70. சங்க இலக்கியத்தில் அதிக பாடல் பாடிய பெண் புலவர் யார்? ஔவையார் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியான விடையை கண்டுபிடியுங்கள். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நல்வழி. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றைவேந்தன். தம் விதியின் பயனே பயன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. என் எழுத்து இகழேல் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆத்திச்சூடி. சரியான விடை ஆப்ஷன் சி 4, 3, 1, 2. அடுத்து ஔவையார் பற்றிய கூற்றுகளை கவனி. 8 தொகை நூல்களில் 33 புறத்தனை பாடல்களையும் 26 அகத்தனை பாடல்களையும் எழுதியுள்ளார். சரியான கூற்று. அதியமானின் போர் எதிரியான தொண்டைமானிடம் தூது சென்றார். சரியான கூற்று. அமிர்தத்தை ஒத்த அரிய நெல்லிக்கனியை அதியமானிடமிருந்து பெற்றவர். சரியான கூற்று. எத்தனை கூற்றுகள் தவறு என தேர்ந்தெடு. எந்த கூற்றுமே தவறில்லை. சரியான விடை எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க, எத்தனை இணைகள் சரியானது என தேர்ந்தெடு. அருமையான கேள்வி. 10 பசிவந்திட பறந்து போம் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற வரி? நல்வழிதான். விருந்து இலோருக்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம் எந்த நூல்ல இருக்கு? கொன்றைவேந்தன். ஆழ் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் முகவாது நாழி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றைவேந்தன். இப்ப இந்த இணை தவறு. மொத்தம் 3 இணைகள் சரி. 60வது கேள்வியை பாருங்க. ஈயார் தெட்டை தீயார் கொள்வர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றைவேந்தன். ஆசிரியர் ஔவையார். 61வது கேள்வி. சிங்கம் திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் பேசிய வசனம். சூர்யா பேசிய வசனம் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசிரியர் எது? மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிரியர். நூல் எந்த நூல்? மூதுரை. ஆசிரியர் ஔவையார். சரியான விடை ஆப்ஷன் சி. கடைசி கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஔவையாரின் எந்த நூல் மறுமை, விதி, நிலையாமை, பரம்பொருள் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுனா நல்வழி என்ற நூல் தான் எடுத்துரைக்கிறது. நல்வழி என்ற நூல் தான் மறுமையை பற்றியும் விதியை பற்றியும் நிலையாமை பற்றியும் பரம்பொருள் பற்றியும் மோட்சம் அடைவதற்கான வழிகளை பற்றியும் குறிப்பிடுகிறது. ஆக மொத்தம் இந்த ஒரு வகுப்புல 62 ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகளில் இருந்து கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி வினாக்களை முடிச்சிருக்கிறோம். இந்த ஒரு வகுப்பை நீங்க பார்த்திருந்தாலே போதும். ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். எனவே 62 கேள்விகளையும் முடித்தவர்கள் 62 கேள்விகளும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் முடிச்சிருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.